ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் ஊருக்கு வந்தோம். கம்பெனியில் எண்ணெய் ஆட்டுறதுக்கு கடலை தேங்காய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். சரி அப்படியே இந்த நெல் வயலில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா அடுத்த மாதம் இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட முடியாது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அரிசி சிறுதானியத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி சிறுதானியம் ரெண்டையும் வந்து 2 வகையாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பச்சை, இன்னொன்று வந்து புழுங்கல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசி பற்றி பார்க்கலாம். நெல்லை வந்து இங்கிருந்து டைரெக்டாக மில்லுக்கு கொண்டு போய் அந்த உமியை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் பாலிஷ். அதே வந்து அந்த நெல்லில் வந்து கொஞ்சம் உமி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செமி பாலிஷ். முடிஞ்ச அளவுக்கு நாம் செமி பாலிஷ் அரிசி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சத்து இருக்கும். ஆனால் ஃபுல் பாலிஷ் அரிசியில் வந்து சுத்தமாக சத்தே இருக்காதுங்க. வெறும் மாவு சத்து மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம புழுங்கல் அரிசி பற்றி பார்க்கலாம். புழுங்கல் அரிசி அதே மாதிரி தான். நெல்லை இங்கிருந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த உமியோட ஃபஸ்ட்டு வேக வச்சுருவாங்க. வேக வச்சதுக்கப்புறம் அதை காய வச்சு அதே மாதிரி அதை வந்து ஃபுல்லாக உமி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் பாலிஷ். உமி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செமி பாலிஷ். புழுங்கல் அரிசியில் அந்த செமி பாலிஷோட அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மட்டை அரிசி மாதிரி இருக்கும். மேலே வந்து லைட்டாக கோடு கோடாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செமி பாலிஷ் அரிசியை ப்ரிஃபேர் பண்ணுறது நல்லது. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பச்சரிசி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் புழுங்கல் அரிசி வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் கலர் இருக்கும். ஏன் அப்படின்னா மேலே உமியோட சத்து உள்ளே இறங்குது. அதனால வந்து அந்த அரிசி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுலேயுமே வந்து செமி பாலிஷ் அரிசி வந்து ப்ரிஃபேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லதை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாகவும் இருப்போம். நன்றி, வணக்கம்.